Hello friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு கிளாஸ் லெவல் சாப்டர் 3 trigonometryல எக்ஸசைஸ் 3.2ல 10 சம் பார்க்குறோம். பேஜ் நம்பர் 96ல இருக்கு. A train is moving on a circular track of 1500 meter radius at a rate of 66 km per hour. What angle will it turn in 20 seconds? ஒரு சர்க்குலர் பாத்தில் ஒரு ட்ரெயின் மூவ் ஆகுது. அதோட ரேடியஸ் வந்து 1500 மீட்டர். இதோடைய ஆங்கிளை கண்டுபிடிக்கணும் நம்ம. இதில் லென்த் கவர் வந்து 66 கிலோமீட்டர் ஹார்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ரேடியஸில் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 20 செகண்ட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கிலோமீட்டரை மீட்டராகவும் ஹார்ஸ் செகண்டாகவும் ஃபஸ்ட்டு கன்வெர்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு லென்த் கவர்ட் by the train in 1 hour is equal to 66 kilometer. இதில் ஹாரை செகண்ட்ஸை கன்வெர்ட் பண்ணணும், கிலோமீட்டரை மீட்டராக கன்வெர்ட் பண்ணணும். அப்போது லென்த் covered by the train in 60 minutes into 60 seconds. அப்போது 1 ஹாரில் வந்து 60 minutes 60 seconds இருக்குது. 60 into 60 is equal to 66 into kilometer. 1 கிலோனாக்கா 1000 மீனிங். அப்போ 1000 மல்டிப்ளை பண்ணலாம். 1 kilometer is equal to 1000 meter. Length covered by the train in 1 second is equal to 66,000 divided by 60 into 60. நமக்கு 1 செகண்ட் தேவையில்லை, 20 செகண்ட்ஸில் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போது லென்த் கவர்டு பை ட்ரெயின் இன் 20 seconds. அப்போ 20 மல்டிப்ளை பண்ணலாமா? 66,000 divided by 60 into 60 into 20. கேன்சல் பண்ணால் 0 0 0 0 6 3s are 2 டேபிளில் 20 வந்து 10s are 2 டேபிளில் 6 வந்து 3s are 10 வந்து 5s are 3 டேபிளில் 3 1s are 66 வந்து 22. இங்கே 0 இருக்கிறதுனால 0 2 2 0. அப்போது லென்த் கவர்ட் இன் 20 seconds is equal to நியூமரேட்டரில் 220 into 5 இருக்குது. மல்டிப்ளை பண்ணால் 100 மல்டிப்ளை பண்ணால் 1100 கிடைக்குது. அப்போ 1100 divided by 3. இப்போ நம்ம ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். ஆங்கிள் மேட் இன் 20 seconds theta is equal to s by r. இதில் எஸ்ங்கிறது லென்த்து, ஆருங்கிறது ரேடியஸ். லென்த்து வந்து 1100 divided by 3 ஹோல் divided by ரேடியஸ் வந்து கொஷனில் கொடுத்துருக்காங்க 1500 மீட்டர் divided by 1500, which is equal to 1100 divided by 3 into 1500. இப்போ இது ரேடியனில் இருக்குது. நம்ம இதை டிகிரியாக கன்வெர்ட் பண்ணணுன்னாக்கா 180 divided by பையை மல்டிப்ளை பண்ணலாம் into 180 divided by பை. இதில் பையோட வேல்யூ வந்து 22 divided by 7. அப்போது 1100 divided by 3 into 1500 into 180 divided by 22 divided by 7. இதில் டினாமினேட்டரோட டினாமினேட்டரில் இருக்க 7 வந்து நியூமரேட்டர் போயிடும். அப்போ 180 into 7 மேலே மாறிடும். இப்போ கேன்சல் பண்ணலாம். 0 0 0 0 2 டேபிளில் 22 வந்து லெவல்ஸ் ஆர் 180 வந்து 90s are 90 டைம்ஸு. 3 டேபிளில் 3 1s are 90 வந்து 30 டைம்ஸ். 15 டேபிளில் 15 1s are 30 வந்து 2 டைம்ஸ்.
லெவலும் லெவலும் கேன்சல் ஆகிடும். மீதி நியூமரேட்டரில் 2ம் 7ம் இருக்கும். இப்போது 2 7s are 14 degree. Therefore theta is equal to 14 degree.